அப்பனே நாள் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேட்க கூட விட்டாம இன்னைக்கு வந்து லெஜெண்ட் வடிவேல் சாரோட பர்த்டே. ஏன்னா மீம்ஸ்னாவே அது வடிவேல் சார் தான். அவருக்கு வந்து பர்த்டே, அவருக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே வடிவேல் சார். ரொம்ப உங்கள் காமெடி பார்த்து தான் நாங்கள் வாழவே ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு செந்தில் கவுண்டமணிக்கு அடுத்தது வந்து உங்கள் காமெடிகள் தான். நீங்கள் இதே மாதிரி நிறையா படங்கள் நடிக்கணும். இப்போ ஒரு சுந்தர் சிங்கும் நீங்களும் நடிக்கிற மாதிரி ஒரு படம் போஸ்டர் விட்டுருந்தீங்க, அது பார்க்கலாம் எந்த அளவுக்கு படம் வந்திருக்குது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது ரெண்டு சொல்லுவீங்க? எல்லா படமே நான் பிடிச்ச படம். எல்லா படமும் அவர் எந்த சீனில் வந்தாலும் நாங்கள் வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ 4 படம் சொல்கிறேன், அது பிடிச்ச படம் சொல்லிக்கிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வின்னர், அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வின்னர். சரி, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சந்திரமுகி. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தலைநகரம். ஃப்ரெண்ட்ஸ் தான். 23ஆம் புலிகேசி. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நகரம். ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எதை கம்பேர் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே தெரியும். நீ இந்த ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது படங்கள் கேள சொல்லிட்டே. சரி, பேரா எந்த பேர் வந்து உங்களுக்கு அதிகம் வந்து பிடிச்சிருக்கும்? கோவைசாரா தான். அவங்க தான் அல்டிமேட்டு. வச்சு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு காரணமே. அவங்க வந்து இப்போ பேர் அதிகம் பண்ணுறது இல்லை, அதிகம் சார் நடிக்கிறது இல்லை. ஆமாம். இந்த வருஷம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இதே மாதிரி படங்கள் நிறைய நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கட்சிகள் மாமன்னனில் அவர் கொடுத்த கேரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் அந்த கேரக்டர் தவிர வேறு யார் வச்சு பார்த்தாலும் அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருந்தார். பட் இதே மாதிரி தொடர்ந்து நடித்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். காமெடிக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்தா நாங்களாம் என்ன வெயிட்டிங்கில் இருக்கிறோம். வடிவேல் ஃபேனாகவே இருக்கிறோம் ரொம்ப நாளாக. நாய் சேகர மாதிரி இப்போ இல்லாமல் இருந்தால் ஓகே. நம்மளுக்கு நாய் சேகர் இப்போ வந்ததா? அது மாதிரிலாம் வேணாம். நம்மளுக்கு அந்த இது பழைய காலத்து அந்த வின்னரு, தலைநகரத்துலலாம் அவர் காமெடியெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அந்த டாகை வச்சு பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது அந்த மாதிரிலாம் நடித்தாலும்னா செம்மையாக இருக்கும். ஹீரோவாக வேணாம் அவர். ஹாப்பி பர்த்டே லெஜண்ட் வடிவேல் சார். இன்னைக்கு வடிவேல் சார் பர்த்டே, அவருக்கு விஷ் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க. வடிவேல் சார் நடித்ததே உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம்? 23ஆம் புலிகேசி சொல்லலாம். மாமன்னன் அதில் காமெடியாக பண்ணல, என்ன நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தெனாலிராமன் சொல்லலாம். தெனாலிராமனாலும் வரும். அந்த பானைக்குள்ளே யானை பொண்ணுங்கிறத அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா படம் இருக்குதுன்னு. வடிவேல் காமெடி மூவி நடித்தது எல்லாமே காமெடி மூவிஸ் தான். நாகேஷ்க்கு அப்புறம் வடிவேல் நல்லா இதான. கவுண்டமணி செந்திலுக்கு அடுத்தது வடிவேல். காமெடினா வடிவேலுன்னு எல்லாம் இதானுச்சு. விவேக் சார் இருந்தாரா, அவர் என்ன கொஞ்சம் இதாக கருத்தாக சொல்லுவார். இவர் காமெடியே இது பண்ணுவார். அது அந்த எந்த படம்ல எடுத்துக்கலாம். அடித்து இத்தனை ஊரில் அடி வாங்கி வந்து பழகின்னு வந்து அதெல்லாம் நல்லா இருக்கும். கோவை சார்லாம் அவங்க இது பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் பேர். அவங்க 2 பேர்த்துக்கு காமெடி இது நல்லா செட் ஆகும். அது அந்த எந்த படம்னு தெரில, அந்த 3 பேர் இருப்பாங்க. விவேக்கும் இருப்பார். குடிக்க உட்காந்துட்டு புருஷ கட்டிங் சொன்னால் 2 1 3 அதெல்லாம் நல்லா இருக்கும் அவருக்கு. ஏஜி இது வித்தியாசம் வருது. இப்போ பேரானாலும் செட் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி இந்த சந்திரமுகி படத்தில் வந்த மாதிரி அவருக்கு ஒய்ஃப் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாப்புல நல்லா தான் இருந்திருக்கும். கோவை சாரெல்லாம் வந்து அவங்க நல்லா காமெடி ராவரன்ஸோடு சேர்ந்து படம் பண்ணி எல்லாம் காஞ்சனால நல்லா இதாக நாங்கள். அதனால் அவங்களுக்கு இப்போ பேய் படத்தில் காமெடி இதாக கொடுத்தா அவங்களுக்கு செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டில்னா இப்போனா யோகி பாபு சார் தான் இருக்காரு. வேறு யாரும் இன்னும் அவ்வளோக்கும் வரல. யோகி பாபு மட்டும்தான் இப்போ எந்த நடிகராக இருக்கட்டும் யார் கூடனாலும் யோகி பாபு தான் காமெடினே எடுத்துக்கிட்டா. யார் என்னன்னு பார்க்காம டக்குன்னு கலாய்ச்சிடுறாரு, அவ்வளோதான். இப்போ வந்து வடிவேல் சார் படம் நான் சொல்கிறேன், என்னென்ன படம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். வடிவேல் சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ், சந்திரமுகி எது பிடிக்கும்? சந்திரமுகி வெள்ளக்கேத்து வீக்கம். புரியல. வெள்ளக்கேத்து வீக்கம் ஒரு படம். அதை நீங்கள் சொன்ன காமெடி வந்து அது வெள்ளக்கேத்து வீக்கம். 23ஆம் புலிகேசி. 23ஆம் புலிகேசி. 23ஆம் புலிகேசி தலைநகர். 23ஆம் புலிகேசி தான். 23ஆம் புலிகேசி வின்னர். 23ஆம் புலிகேசி தான். 23ஆம் புலிகேசி ஃப்ரெண்ட்ஸ். 23ஆம் புலிகேசி தான். வேற ஏதாவது வச்சிருக்காங்க? 23ஆம் புலிகேசி
நகரம் 23ஆம் புலிகேசி தானே. ஏன்னா அது காமெடி, ஃபுல்லாக காமெடி தான். வின்னர்லாம் நல்லா காமெடி தான். வின்னர்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா காமெடி. கைப்புள்ள இதெல்லாம் அதெல்லாம் காமெடி தான். அதனால 23ஆம் புலிகேசி ரொம்ப நல்லா இருக்கும் படம், எனக்கு பிடிக்கும். வடிவேல் சாருக்கு. வடிவேல் சார்லேயே நடித்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? எனக்கு இந்த படம் தான் பிடிக்கும். நாய் சார். ஓகே, கடைசியாக வந்தது. கடைசியாக வந்தது. வந்து அதிகம் நடிக்கிறது இல்லை, அதை பற்றி இந்த வருஷம் வந்து அதிகம் நடிக்கிறது இல்லை, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நல்லா நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு, இன்னும் அருமையாக இருக்குது. சரிண்ணா, தேங்க்யூ.